போகிறோம் கேட்டிங்கன்னா நம்ம நான் சொல்ல போனோம்னா விளாட போகிறோம். ஸ்கேரி டீச்சர் அந்த கேம் தான் நம்ம ப்ளே பண்ணலான்ட்டு வந்துடுவோம். வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லி கொடுப்பாங்களாமா. சரி அது ஒரு எரிச்சலாகும். சரி விடுங்க, நம்ம சரி மறக்காமல் வீடியோ போடுங்க, லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பாருங்க கைஸ். வீடியோவும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுத்துருக்கேன். 10 லெவல் போடுவேன். 10 லெவல் 1 மணி நேரம் ஆகிருக்கு. பார்த்துக்கோங்க, இவ்வளோ நேரம் உட்காந்து விளாண்டுருக்கோம். சரி வாங்க, நியூஸ் பேப்பர் தான் நியூஸ் பேப்பரில் எடுத்து வெளிப்படைய வைக்க சொன்னாங்க. கவலை பண்ணுறாங்க. ஸ்டேட்டஸை போயிட்டுருக்கு, அது பாட்டு போட்டோம்னா நல்லா தண்ணினா வந்துட்டு இது வருமா திறக்கணும், இல்லை எலிபடி இருக்கணும் எடுத்துக்கணுமா, அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு டேபிள் ஆகுங்க. டேபிள் வச்சுட்டு அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் போட்டு வெளியே ஓட சொல்கிறாங்க. எப்படி வரணும் கேரக்டர்லாம் வெளியே பண்ணுவோம். இப்போ கட்சியும் மெட்டா வருவே கேரக்டர் நடந்து போயிட்டு அதோட இதில் உட்காருங்க. நம்ம சோபாவில் உட்காந்து எதுக்கு நீ கையில் அடிக்க சூப்பர் வேற லெவலு. கையில் அடிச்சு தலையை பாருங்க, குருவி கொடுக்கணும் இருக்குது. அடுத்த லெவலாம் முதல் லெவல் கம்ப்ளீட் ஆகிடுச்சா. இதாவது பார்த்தீங்கன்னா இதான் பிரேக்ஃபாஸ்ட் லெவலாம். நான் நெக்ஸ்ட் லெவல் கொடுத்தேன். ரைட்டு, நெக்ஸ்ட் லெவல் கொடுத்தாச்சு. அடுத்த லெவல்னு கேட்டிங்கன்னா அதோட பிரேக்ஃபாஸ்ட் நம்மளா அந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பை கொட்டி விடணுமா, வேற ஒன்றும் கிடையாது. சொல்கிறது கேட்டிங்களா, அதான் உலகத்திலே பெஸ்ட்டு செஃப்பான். அதுக்கு அதையே சொல்லிக்கிடுங்க. இதுதான் வெளியான ஸ்டாரிட்டி தான் சொல்ல மாட்டாங்க. உன் வாயிலே சொல்ல வைக்க இஸ் ஃபுட் இஸ் வெரி பேட் அப்படின்னு உன் வாயிலே சொல்ல வைக்கணும். நான் இந்த ஜோக்கர் பேரை மாற்றிக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க 120. நானே ஜனல் ஏறி வச்சு போயிடுவேன்டா, வாங்கி வேஸ்ட்டு. சரி வாங்க, அது சொல்கிறத கேட்டால் தான் நல்லா செய்ய முடியல, அடைய முடியும். ப்ளஸ் அரட்டை பார்த்தீங்கன்னா லைட்டாக எடுத்தாச்சு. உப்பு அடிச்சுட்டு அதை கொட்டிட வேண்டியதான். இப்போதான் உப்பை கொட்டி விட்டுருவோம். கொட்டி விட்டாச்சு. சரிமே இப்போ ஓடிடும். போகிறோம் ட்ராப் அடிச்சுட்டு வருவோம். டேடி அவன் ட்ராப் கிடைக்காது மாமு, அவ்வளோதான். துரத்திட்டு நிற்கிறது எங்கேயும் நம்ம சொல்லி முடிச்சு போட்டுடணும். ட்ராப் தூக்கி போட்டு அவ்வளோதான். அது போய் உப்பு உப்பு என்ன சொல்லி மட்டும் கேட்டு வாங்கினா கிளறி போயிடுவோம். டிஷ் இருக்குது ரொம்ப சாப்பிடு நல்லா சாப்பிடு. சூப்பராக இருக்குன்னா சூப்பராக இருக்குது. தொண்டை விற்குதா இந்த டிஷ் உனக்கு தேவையா? நினைக்காம முடியாது உனக்கு சார். நம்ம அடுத்த லெவல் போயிடலாம். நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் கேட்டிங்கன்னா அது பார்க்குற ஃபேவரட் ஷோ டைம் வரும்போது டிவி நம்ம உடச்சி விட்டுருணுமோ. எவ்வளோங்க ஈஸி தான், பண்ணிடலாம். அதில் இதான் எனக்கு மை பெஸ்ட் ஷோ இதான் அப்படின்னு சொல்லுது. பண்ணிவிட்டேன். இதான் உனக்கு பிடிச்ச ஷோவா? இன்னைக்கு உனக்கு பிடிக்காத ஷோவை மாற்றி காட்டுறேன். இதெல்லாம் செலக்ட் பண்ணாங்க, கோஷம் போட்டு விட்ருவேன். திருவி போட்டு தலையாக போடுது. நான் டான்ஸாக செலக்ட் பண்ணுவேன். நீங்கள் கதையான்னு காட்டு ஆடிக்கிட்டு ஸ்டார் இருப்பேன். அதை எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா ஐடியா தரும். இந்த ஒரு ஸ்டார் வச்சு நம்ம ஐடியா கிடைக்கும். நாங்கள் கொடுப்போம். இதை க்ரோபார் நம்ம டிவி உடைகள் க்ரோபார் வாங்க, டிவி பேருக்கும் போய் பாரு அப்படின்றாங்க. இவங்களோட பேர் வெள்ளை ஏறி வச்சு பார்த்துட்றாங்க. இந்தா இருக்கு க்ரோபார் நில்லையும் உடச்சிட்டு போயிடுறாங்க. நார்மல் ஆயிடுச்சுன்னா எனக்கு நான் பக்கம் ஆயிடுச்சு. இந்த லெவலில் தான் லெவல் ஆகிட்டுனா இப்போ சுடிச்சுட்ட வடியுது சைடு. அவ்வளோதான், வேஸ்ட் லெவல் முடிஞ்சுது. அடுத்த லெவல் போயிடலாம். வேறு ஒன்றும் கிடையாது. அதில் டிவி பேஜும் கேரக்டர் அழுத்து பாருங்க. அழுவளவு அடிச்சடிச்சு அழுவச்சுருக்கேன். அழுவு அவ்வளோதான். நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். இந்த ஆஃபர் வேறு வந்துக்கிட்டே கிடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஏதோ கொடுத்துருக்காங்க அப்டேட்டேஷனு. உள்ளவே பார்த்தோம் அதான் பண்ணுறது. ஏதாவது நம்ம உள்ளே போய் பண்ணிக்கணும். ட்ரெஸ்ஸை வந்து வெட்டி விட சொல்லுவாங்க.
வில்லன்ஸ் Of வந்து course, பாண்டிங் போட்டு போனா I can look good அதை in வெட்டி விட்டுரும். everything. அதான் நம்ம சொல்கிறோம், நம்மளோட சொல்கிறாங்க, அதை வெட்டிட்டு நம்ம என்ஜாய் பண்ண போகிறோமா. சரி வாங்க, நம்ம போயிட்டு ட்ரெஸ் அதோட ட்ரெஸ்ஸிங் ரூம் அதை பார்ப்போம். I am coming dressing room. Wait करो. மேக்கப் பண்ணலாம். கத்திரிக்கோள் இங்கேயே இருக்கான். வீட்டுக்கு எடுத்துட்டாங்க, எடுத்துக்கிட்டது. ஃபர்ஸ்ட் I'm கேரியோட definitely ட்ரெஸ் the ரூமுக்கு best போ chef in அப்படின்னு the சொன்னேன். world. மேடம் வந்தாலும் முதல்ல அதான் இதெல்லாம் போய் வெட்டி விட்டுருந்தாங்க. ஒரு கபோட திறந்து கவனம் இருக்கு. ஒன்றும் இல்லை. கதை போட்டுருக்கு. ஓகே, நாங்கள் அடிச்சு சமையலில் சமைக்கிறதுக்கு இந்த பெஸ்ட் செஃப் போயிருந்தோம். ஓகே, இதே திறந்து பார்த்து சொல்லல. சரி, நம்ம வெளில திரும்ப அடைச்சி போச்சு. இதெல்லாம் இருக்கு. வெட்டலாம், பாதியே வெட்டிட்டு இருக்காங்க. ஜனங்களை எரிச்சு ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, அவன் வரக்கூடாது. ஓடுறோம், ஓடு 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 வெறுகண்டு ஓடுறா ஓடுறா. அதுக்கு இன்டர்லாம் வந்து கழுத்தை பிடிச்சால தூக்கம் ஸ்கேரி டீச்சரு. ஓடிடுவாங்க. வீடியோ கைஸ் அப்புறம் பார்க்குறவங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு போயிருங்க. லைக் ஏன் ப்ரோ ஏன் சொல்கிறேன்னா, அவன் சொல்ல வேண்டியது என் கடமை, லைக் போட வேண்டியது அவங்க கடமை. ஏய் இவங்க அது வரைக்கும் நம்ம இங்கே இருக்கிற ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு கேட்கணும். அது நம்ம ட்ரெஸ் ஆளு நல்லா ஆளு எத்தனை வருஷம் அடிச்சு வந்துருப்பேன். டீச்சரை பார்த்து என்ன கேட்கல, அடிக்கும் போது அது கடுப்பாகும். அதான் ஸ்கேர் டீச்சர் கேம் போட்டு ஏன் டீச்சர் மேலே கூட இது காமிச்சு கிடக்க வேற ஒன்றும் கிடையாது. இப்போ தப்பான பிள்ளைங்க ப்ரோ தெரியல. அடுத்த மிஸ் தெரியல, உள்ளவே தான் தெரியும். அது நான் கேம் பிளே போட்டு தான் ரெக்கார்டுப்பா, அதனால மறந்துடுவேன். அது சோஃபாவில் உட்காரா அந்த இடத்துல இருந்து நம்ம இந்த இது முள்ளுமா வைக்கணுமா. முடியல எடுத்துடலாம் தரலாம். ஓரம் உட்காந்துட்டு இருக்கா நம்ம வைக்க முடியும். வருது இந்த பக்கம் ஆச்சரியமா. ஐயோ இந்த பக்கம் தான் எங்கேயோ இல்லை வேலை. நீ தப்பிச்சு கவுந்து உள்ள போயிடலாம். அது ஓரமாக போடாதே. இன்னும் எதுவும் டவர் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம பின்னாடி யூஸ் ஆகும். பின்னாடி என்ன பின்னாடி யூஸ் ஆகாது. நீங்கள் யோசிக்க பின்னாடி எப்படா யூஸ் ஆகும் அப்படின்னு. நம்ம பின்ன கண்டுபிடிச்சாச்சு. நாங்கள் வந்து சோஃபாவில் போட்டு வச்சுருந்தோம். வைக்கிறோம், பின்னெடுத்து மேலே போட்டு ஒழிச்சு வைக்கிறோம். ஆனால் இப்போ அங்கே வந்து வெளியே சொல்கிறாங்க ஃப்ளார் யூஸ் பண்ணி இதான் நம்ம கைவிட்டு போயிடும். சண்டை கட்டி போயிடுது. மொட்டை போட்டு வந்துட்டு வேண்டாம் சாரி அப்படின்ட்டாங்க. நினைக்கிறது ஆட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதான். நாங்கள் விட்டு இந்த கதையை விட்டு இந்த ஃபார்மசி எட்டி செக்கியில் வருது. இருக்கு இந்த ஆப்பு மாப்பு வச்சுட்டாண்ட ஆப்பு அப்படின்னு சொல்லலாம். பாருங்க ஊசி வச்சதே கத்து பஞ்சு மிட்டாய். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குத்தாட்டம் ஆட்டம் போட ஆட்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அடுத்தது வந்து அவர் வந்து ஏதோ கேட்டை அடைச்சி பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கான். அதை நம்ம காப்பாற்றணுமா. சரிவாங்க பண்ணிடலாம். பக்கம் பாட்டு புதன்மை ஆசை பார்க்கலாம். ஏய் பிச்சைக்கா பூனி அமைதியாக வந்து தெருவு காமிக்கிறேன் சொல்லுது. பிடிச்சி வச்சுருக்கவே நானா விட்டா போகுது பிடிச்சி வச்சுக்கா செத்த நான் ஜோக்கர் இஸ் கம்மிங் ஸ்கேரி. நீ ஸ்கேரியே ஸ்கேர் பண்ணுறது பாரு. தனம் வெட்டி பாரு கம்மி தனமே உள்ள போயிடும். குச்சி கோதாட போயிடா ஜோக்கரே. கோதாட பேசிட்டாரு. ஸ்ட்ரைட்டாக ஓடிடுண்டு. லெஃப்ட்டு பார்த்துக்கோங்க ரைட்டு பார்த்துக்கோங்க யாரும் இல்லைங்கோ. ஆடியோ சுற்றியும் நினைக்கிறேன். அண்டர் கண்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம அண்டர் கண்டுக்கு போகுது. அது அப்படி போட்டோம். அது மேலே போயிடும். மேலே தான் எனக்கு இருக்கும் கேட்டு. அதான் எங்கள் ரூமில் கிடக்கு. இந்த ரூமா இதுவும் இல்லை. இந்த ரூமும் இதுவும் இல்லை. இது குளிக்கிற ரூம். சரி எதுவும் என்ன சொல்கிறாங்க. நம்ம அடுத்த ரூமுக்கு ஓடிடலாம். இந்த ரூமாக இருக்குமோ அதனால மேலே ரெக்க முளைச்சி கீழே ஆகுது. இந்த கடை சாவிக்கு ரத்தம் முளைச்சிட்டு இந்த ரூம் எந்த ரூமில் தான் இருக்காது. நான் வயசுக்கு இப்படி பண்ணுறாங்க. ஜூஸ் பண்ணுறது பிடிச்சி வச்சுருக்கேன். இருக்காது. ஆஃபீஸ் இதெல்லாம் இல்லை. எதுவுமே இருக்காது.
இது இந்த ரூமில் இருக்குமோ இங்கே எதுவும் கொட்டி மாதிரி இருக்கணும். கீ கிடச்சிருச்சு. நாங்கள் கிடக்கணுங்களா? கீ கிடையாதுன்னு நினைக்கிறோம். வர நாங்களும் மீன் அதுவும் இதே ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த கீ இருக்காங்க திறக்கிறோம். திறந்து அவங்க இன்னைக்கு திறக்கலன்னா நீ இப்போ வீட்டுக்கு போக மாட்டான். டேய் திறந்துடா டேய். கைஸ் ஃபைனலி பூட்டுக்கிட்டு வச்சான திறந்துடுச்சு. பூனை எடுத்துனாங்க. ஸ்கேட்சி துரத்துங்க. ஐயோ ஓடுங்க பூனை திறந்துடாதா. ஓடுறா அவரு தாவரும் சாவி வச்சு ஓடலாம்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. மற்ற கேமாக நம்ம குறுக்க வழியாக சேர்த்துக்கும் சரித்திரமே கிடையாது. நம்ம குறுக்க வழியாக வேணும். இந்த கேம் செட்டப் வச்சுட்டாங்க. சேரிச்சு சாப்பிட்டு அங்கேயும் நின்றுட்டு டேய் வாழ்க்கை என்னடா ஓடுற நெக்ஸ்ட் லெவலுக்கு ஏறலாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் வீடியோ பார்க்குறோம். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு வந்துருங்கோ. ஓஹோ அடுத்த ஒன்று இவ்வளோ பிடிச்சா இருக்கு. ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தானே ஆகாதியா? ஏதோ கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியாது. எதுவும் கம்மி வேண்டாம். அடுத்து கேட்கணும் டிக் கொடுப்போம் உள்ள எல்லாத்தையும். ரைஸ் அடுத்த நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு? இது என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன தண்ணி பேர்த்டே கேக் அதில் கேண்டிடேட் இதுதான் ராக்கெட் வைக்கணுன்றாங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வச்சுட்டு வந்துடலாம். அவரோட வீடியோ மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு வந்துடுவாங்க. லைக் முக்கியம் சப்ஸ்கிரைப் முக்கியம் பில்லே. எடி வீலில் கப் முக்கியம்னா அது மாதிரி சப்ஸ்கிரைப் முக்கியம் பில்லே. இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஒரு சில எனக்கு எங்கே இருக்கா முன்னாடியே தெரியுங்க. அதனால் பார்த்து வச்சுருவேன் எங்கே இருக்கேன். நான் முன்னாடி இந்த கேம் விளாடவே கிடையாது. ஐயோ வீடியோ பார்ப்பேன். இந்த மாதிரி வீடியோ நான் கேம் வீடியோலாம் பார்க்கும்போது இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் விளாட வேண்டியதாக யூஸ் ஆகும் அப்படின்னு. இன்னைக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்து சொன்னாங்க. நம்ம ஸ்டேட் எப்படி வீட்டுக்குள்ளே போகிறோம் யோசிக்கலாம். போன செட்டாக ஸ்டேட் நம்ம கதவுலேயே போயிடும். வீடே என்னது நான் கதவுலேயே தான் வருவேன். வாங்கம்மா அதை கேண்டில் எடுத்துடலாம். தூக்கி போடு அதாவது டேப் அடிச்சு வச்சிடலாம். கிட்ட இருக்க டேப் போட்டு முடியும். சுற்றி கண்ணாடி போடு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளை ஓட சொல்கிறாங்க. ஸ்கேர் டீச்சர்ஸ் கம்மிங் அப்படின்றாங்க. வாங்க நம்ம போயிடலாம். அடுத்து கட்சின்னு வராது வெயிட் பண்ண வேண்டியதான். கட்சின்னு எப்போ வருவேன் பண்ணிட்டு இருக்கிற நீ உனக்காக தான். வாங்க அது எப்போ திறக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்பேன். அடே நம்ம லாந்தோம் எங்கேயாவது சுற்றி பார்க்க வேண்டாமா? சுற்றி பார்த்தா தான் நேரம் போகும். நேரம் போகிறது தான் வீடியோ போடுறேன். நேரம் போக வேண்டாமா? கட்சினா இது படியறம் கீழே வருது ஸ்டோரி. எப்போ வருது அப்போ தான் வந்துச்சு. கட்சின்னு வந்துடுங்க. உட்காந்துச்சு. பிள்ளைங்க யாருமே கூப்பிடாம அது மட்டும் உட்காந்து தனியாக வச்சுட்டு கேட்க முங்குது. உனக்குலாம் தேவைதான் வாங்கிக்கோ. மூங்கில ரெண்டும் மூணு அப்படி ஜாலியாக ஜிங்கான அடுத்த லெவலு போகலாம். அப்படி குத்தாட்டம் வீடாட்டம் குயிலாட்டம். அடுத்து டீச்சர் ரீடு இதான் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? ஸ்பைடர் எடுத்து புக்கில் வைக்க சொல்கிறாங்க. நாங்கள் நம்ம இந்த ரவுண்ட் ஸ்ட்ரைட்டாகவே பண்ணிடலாம். டிவி ரூம்னாண்ட டிவி பார்க்க இஸ் மை ஃபேவரட் ஷோ அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு பிடிச்சி இந்த ஷோ நல்லா இருக்கு. இதை போய் பார்த்துட்டு இருக்காது. சரி நம்ம ஸ்பைடர் எடுத்து போயிடலாம். ஃபைனலி வந்தாச்சு. ஏன் நீ ஃபைனலி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஏன்னா அந்த எனக்கு தெரியாது. நானே யூடியூப் பார்த்துட்டு வருவேன். ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் ஃபைனலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது. நம்ம க்ளவுஸ் எடுக்காமல் வந்து ஸ்பைடர் நம்ம போட்டுருவோம். கொத்துன்னு ஒரு கொத்து தான் நம்ம ஸ்பைடர்னா தெரிய வேண்டியது. நான் ஸ்ட்ரைட்டாக டிக்கெட் வாங்கிடுவேன். இந்த போய் ஆகாசத்தை க்ளவுஸை எடுத்துருவோம். எடுத்துட்டு ஸ்பைடர் வேறு எடுக்கணும். அப்புறம் நம்ம தானே வீடியோ பார்க்கணும். மறக்காம ஹெட்ஃபோன் தான் அதை போட்டு பாருங்க. இல்லைன்னா உங்கள் செல் சவுண்டு 300 வந்தால் அதை வச்சு போகணும். ஏன்னா நமக்கு சவுண்டு வராது. நம்ம சரி மைக் வாங்கணும் சரிங்களா? அதனால சவுண்டு ஹெட்ஃபோன் அந்த மாதிரி ஏற்றி வச்சு பாருங்கள். அப்போ நான் குரலே கொடுக்காது கேட்கும். இங்கே ஆரம்பிக்கும் போது நல்லா குரல் கேட்கும்.
இப்போ என்ன போக போக குரல் மங்கி கஞ்சா அடிச்ச மாதிரி குரல் ஒரு எது உள்ளவே கிடைக்கிறது. அதனால கொஞ்சம் டென்ஷன் வேறு ஒன்றும் கிடையாது. சரி நம்ம வேறு வீட்டில் போயிட்டு வச்சிடணும். ரூம் மாதிரி எங்கே இருக்கும் வேலை தேடணும். இந்த ரூமாக இருக்கணும், கேலரி ரூம் அதிகமாக இருக்குது. எந்த ரூமா சீடு கிடையாது, டைனிங் ரூம் ஒன்றும் கிடையாது. இதுவா இது கேமிங் ரூம் இதுவும் கிடையாது. வேறு என்ன எந்த ரூமாக இருக்குன்னு வேண்டாம். இந்த ரூமில் இருக்கும். இதுவும் அதே ரூம் தான், கேம் ரூம். வேஸ்ட்டு தேவையான ரூம் இருக்குது. இது ஒரு இதுக்கு அது எவ்வளோ ரூம் தெரியாமல் கேட்குறேன். இது ஒரு இதுக்கு இந்த ஒரு வீட்டில் இது ஒன்று தான் இருக்குது. இது பங்களாவான ஒரு வீடு. அது கேம் ரூம் கேடு ஜிம்னு ஒன்று, டான்ஸுன்னு ஒன்று. ஏப்பா எவ்வளோ பணக்காரியாக இருந்தீங்க. பசங்களை அடிச்சு காசை கரைஞ்சி சந்தோஷமாயே வீடு கட்டிப்போம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதுக்கெல்லாம் கட்டுவாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இந்த லெவலில் கட்சின்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கட்சின்னு வருது கைஸ். வாங்க பெல் அடிச்சு வந்துச்சு. சரி நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல் போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக ஸ்டாரிட்டிக்கு வந்தீங்கன்னா குளிக்க போகிறாங்க. ஸோ அதனால சோப்பு இது கொஞ்சம் தலைக்கு முடிக்க போகிறாங்க. தெரியுமா வந்துட்டு அதான் பாருங்க மாற்றி சொல்கிறாங்க. செக் பண்ணிட்டு வந்துடும். பாத்ரூம் வந்து வெளியே இதையும் பார்த்தா இல்லை. சரி செட் ஆகாது அப்படிங்க வேணா ஃபேன் மட்டும் எடுத்து வச்சு எடுத்தாச்சு. நாங்கள் ஒரு இடமா தெரிய வேண்டியதான் கடைசி வரைக்கும். சரி அவனா ஒரு செட்டு பாத்ரூம் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாங்க. கைஸ் பாருங்க அப்போட இங்கே நின்று இருந்தானா இதை வந்து கேன்சர் அமைச்சிருச்சு. கேன்சர் எட்டி பார்க்க போனால் திறக்குது. ஐயோ விட்டுரு இருக்கும் போது வந்தா வெறிக்கு ஒன்று டப்பு நின்ட்டாப்புல திரும்ப போயிட்டான். ஆண்டி மகங்களோட நடந்து வராங்க. அவங்க இருக்கிற வெயிட்டுக்கெல்லாம் உள்ள உடஞ்சி விழுந்துடும். சரிவா வரக்கூடாது ஓடை இன்னும் விட்டாங்க. அவங்க சைட்டாக எடுத்து பாத்ரூம் போயிட்டு வந்தாங்க. இங்கே வந்து வேஸ்ட் எடுத்து கேட்டால் பாத்ரூம் போயிட்டு உள்ள இருக்கலாம் சொல்லி வச்சிடும். என்ன கிடையாது பாத்ரூம் வேறு தரணும். அது எந்த கடவுன்னு தெரியல. மேலே வேறு வெக்க முடிச்சு பழக்க போனால் அந்த பொருள் தான் நமக்கு தேவைன்னு அர்த்தம். பாத்ரூம் தேட ஆரம்பிச்சிடலாமா? அப்புறம் வீடியோ பாருங்க, மறக்காம லைக்கை தட்டி விட்டு பாருங்க. இதுதான் இங்கே தான் போட மியூசிக் ரூமு. இது ஒர்க்கு ரூமு. இந்த பழங்காலம் தான் நடக்கும். இங்கே யார் பாத்ரூம் மேலே வந்து வச்சிருக்க பாருங்க. இது சரி நான் மூஞ்சி எவ்வளோ அழகா இருக்கு. தூக்கி போகிறாங்க ஏதோ ஓகே சொல்கிறாரா பெருசு என்னன்னு எப்படி பார்க்குறேன். இதாங்க அதே எடுத்துக்கலாம். விடுறாதே விடுறா எடுத்தாச்சு. நம்ம கலைக்கிற வேண்டியதான். எதில் போய் கிளம்புன்னு தெரில. தண்ணியில் கிளம்புன்னு தெரியல. தண்ணியில் கிளம்புன்னு இல்லை. அப்போ நம்ம சைடு அதில் தான் இப்படி வாங்க நம்ம கலைச்சிடலாம். அது இப்போ சொல்கிறாங்கன்னா நீ ஓடு அந்த டீச்சரை வருது ஸ்கேரி டீச்சர் வருது அப்படின்றாங்க. ஆனால் நம்ம ஓடணும். கீழே ஓடுறா வந்துச்சு. வாங்க கடைசி நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது வந்து டிஃபாங்க சாமி உண்டாங்க. அதாங்க மாடி மேலே வேறவே அந்த குழந்தை கட்சின்னு வரப்போன்னு அர்த்தம். அப்லோட் வீடியோ மறக்காம லைக் தட்டி விட்டு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இருக்கு. மேலே போனதை நம்ம நெக்ஸ்ட் அது சொல்லலாம். அடுத்து நம்ம வெளில அடிச்சிடுவோம். வக்கீல இன்னும் வரமாட்டேங்கி எங்கேயே போதான் எங்கே போகணும்னு தெரில. இந்த வெளில அடிச்சா இந்த ஸ்கேன் டிஸ்டர்ப் வந்துருக்கோம். ஸோ வாங்க கட்சின்னு வருது. குளிக்க ட்ரெஸ்ஸை போட்டு போகுது. நம்ம போட்டாங்க இது துணிக்கு இந்த க்ரீம் எடுத்துட்டு போகுது. ட்ரெஸ் மாறிடுச்சு. உள்ள தாண்டுது. ஏய் தாண்டியாச்சு. பஞ்சு மிட்டாயி இன்னைக்கு உன் தலையில் முடியே இல்லாத அளவுக்கு பண்ணுறேன் பாரு. பஞ்சு மிட்டாய் தொட்டுக்குமா நல்லா இருக்காது. பிச்சு தான் செய்ய முடியும். மொட்டை கடைவி பார்க்கணும் செதற போகுது. வாட் மை முடி இப்போ போச்சு. விட மாட்டான்டா உன்னையா. டே என் முடி போயிடுச்சு. சைலண்ட் பாருங்க கலைவானே இருக்கும். சைலண்ட் வரும்போது சரி அடுத்த ஆட்டம் போயிடலாம். குத்தாட்டம் வீவாட்டம் கொண்டாட்டம் ரைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம் சேரில். அந்த சேர் நம்ம வச்சு வெட்டி விட சொல்கிறாங்க. வேறு எக்ஸைட் பண்ணிகிட்ருக்கு. 1 2 3 பாருங்களேன். புர்க் பர்க் அப்புறம்
அப்படியே செலக்ட் பண்ணிட்டு நம்ம பெல் அடிச்சு விடலாம். அதை மொத்தம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கிடைக்கும். அது பிறகு எப்படி தெரியும் டூல் சேவ் கிடக்கும் நமக்கே தெரியும். யார் யாரும் பார்ப்போம். ஆமாம் ஜிம் இருக்கு, ஜிம்மில் இருக்கணும் ஒரு வேலை டூலு கிடைக்காது. உள்ள போய் செக்கிங் போட்டு வரும் வந்துடும்ல. இல்லை எங்கே இருக்கும்? வெளியே இருக்க இடம்ல இருக்கும் நினைக்கிறேன். எதுக்கு ஒரு செக்கிங் பண்ணணும் வெளியே நினைச்சது கேம் வச்சு அவ்வளோ தெரியாது. ஐயோ தொடர்ந்து டிவியில் பண்ணது திக்கு ஆச்சு வயசு ஒருத்தம் வருது பஞ்சு மிட்டா இங்கே விட்டுறே நான் ஓடி இருக்கேன். சரி நம்ம ஜன்னல் இருந்துச்சு, நம்ம அங்கே போய் செக் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். புரியுதா? இதை குதிக்கும் போது ஏன்டா அங்கே குதிக்க மாட்டேங்க? சா இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும். கைஸ் இங்கே தான் அங்கே சரிக்கு சா அந்த கடிச்ச சா வந்து வெட்டி வச்சிட வேண்டியதான். ஸ்ட்ரைட்டாக நம்ம சாப்பிட்டு போயிடலாங்க. அப்புறம் பார்க்க மறக்காம வீடியோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த மாதிரி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க முடியும். மறக்காம ஃப்ரீ ஃபயர் விளையாடுவீங்கன்னா மறக்காம யூஐடி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சரி நீங்கள் ஃப்ரெண்ட்டையும் சரிக்கும் பார்த்துட்டு சொல்ல வேண்டாம், வெல்டி மட்டும் பார்த்து சொல்ல வேண்டாம். சரிக்கே சொல்லிட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க சொல்ல பார்ப்போம். ஜூஸ் குடிச்சிடலாம். சரி வாங்க போய் நம்ம மரத்தை வெட்ட ஆரம்பிச்சு எதை வெட்டுன்னு வெட்டி விட்டுடலாம். ஸ்கேர் டீச்சர் வேறு வருதே கிளவி நேரம் பார்த்தா வருவியா? இதை ஒளிஞ்சிக்கலாம் எதுவும் தெரியாது. நான் உள்ள இல்லை. அப்புறம் வேணா அது போயிடுச்சு. வந்தேன் அதை வெட்டி விட்ற வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நீ ஓடு மிஸ்டி கம்மி ஒழிஞ்சிக்கோ எங்கேயாவது ஓடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த கிளவி வருது பார்க்கலாம். அதில் உட்காந்து இப்போ சேர் ஓட்டையை போய் மட்டும் வந்து போகும்போது இதுக்குள்ள போய் உட்காந்துருமா இல்லை வேண்டாம் இதுக்குள்ள உட்காந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓ கிளவி போயிரே போய் அங்கே போய் உட்காந்து போ உட்காரு அவங்களோட காத்துட்டு இருக்கேன். உனக்காக தான் கடைசி வந்துச்சு உண்டதை பார்த்தீங்க படக் அப்படின்றது. ஸோ நான் நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். ஆடு வேறு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆடு வருது. ஸோ அவ்வளோ நெக்ஸ்ட் வீடியோ எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, சந்தோஷமாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் தட்டி விட்டு போங்க. ஃப்ரீ ஃபயர் கமெண்ட் அடிச்சு போங்க. இதோட உங்கள் வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.